ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். புதிர்களுக்கான விடைகள் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதற்கான வினாக்கள் உங்களுக்கு குறிப்புகளாக இங்கே நான் சொல்லிடுறேன். குறிப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு குறிப்பு இல்லை, சில குறிப்புகள், நிறையா குறிப்புகள் சொல்கிறேன். ரொம்ப எளிமையாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அமையக்கூடிய புதிர்களும் ரொம்ப எளிமையான புதிர்கள் தான். இந்த புதிர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நிறையா முறை பார்த்தாச்சு. இருந்தாலும் மீண்டும் ஒரு நினைவுபடுத்துதல். புதிர்கள் அப்படிங்கிறது நம்ம சிந்திக்கும் திறனை தூண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த புதிர்கள். விடுகதை இந்த மாதிரியான வகைகளில் இருக்கக்கூடியது எல்லாமே நம்மளுடைய சிந்தனை திறனையும் சிந்திக்கும் திறனையும் தூண்டக்கூடிய ஒரு வகைகளில் இருக்கக்கூடியது தான். இதனால் நம்மளுடைய நினைவாற்றலும் அதிகரிக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதிர்களை நம்ம குறிப்புகளை மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா, அதாவது வினாக்களை சொல்லிட்டோம் அப்படின்னா, அதனுடைய விடைகள் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான சிந்திக்கும் திறன், சிந்தனை செய்வீங்க, சிந்தித்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்பொழுது உங்களுடைய சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு நடைமுறையிலே ஞாபக சக்தியும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் இந்த புதிர்களை நம்ம அதிகமாக நம்ம வினாக்களை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி செய்யணும் நண்பர்களே. அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களும் ரொம்ப எளிமையாக இருக்கும். புதிர்களுக்கான குறிப்புகள், அதாவது புதிர்களுக்கான வினாக்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு விட்டுறாமல் மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வகையான வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதற்கான விடைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. வாங்க இன்றைக்கான புதிர்களை பார்க்கலாம். இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்பு. புதிர்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். முதல் எழுத்து ஒரே எழுத்து தான். மீதம் இருக்கக்கூடிய குறிப்புகளை நான் சொல்கிறேன். அந்த வகையில் முதல் புதிர், அதற்கான குறிப்பு. இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2. முதல் எழுத்து போ அப்படிங்கிற எழுத்து, அதாவது தமிழ் எழுத்துக்களில் பா வரிசையில் வரக்கூடிய போ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக அமையக்கூடியது. மொத்தம் 2 எழுத்துக்கள்னு சொல்லிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எழுத்தை கண்டுபிடிச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸ் எழுதி அனுப்புங்க. மேலும் ஒரு குறிப்பு, இந்த புதிருக்கானது உண்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு எதிர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மை என்பதற்கான எதிர்ச்சொல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்த புதிருக்கான குறிப்பு, இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் தான். இந்த புதிர்க்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்ததை போன்றே போ அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர்க்கான மேலும் ஒரு குறிப்பு, தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தங்கம். அந்த தங்கம் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்டது. அடுத்த புதிர்க்கான குறிப்புகள் நண்பர்களே, இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் தான். இந்த புதிர்க்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து தான் நண்பர்களே. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர்க்கான மேலும் ஒரு குறிப்பு, சுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் ஒரு குறிப்பு, பாரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆங்கிலத்தில் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாரம் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல். அதாவது சுமை, பாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ச்சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம் நண்பர்களே. மறக்காமல் இந்த புதிருக்கான விடைகளை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் விடையை எழுதி அனுப்புங்க. அடுத்த புதிருக்கான குறிப்புகள், இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதல் எழுத்தும் பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, ஆங்கிலத்தில் காமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காமன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காமன் அப்படிங்கிறதுக்கு இணையான, ஆங்கிலத்தில் காமன் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது மேலும் ஒரு குறிப்பு, ஒரு குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லாமல் அது சார்ந்த பல விஷயங்கள் இருக்கும் பொழுது அது தொடர்பான அது தொடர்புடைய பல்வேறு வகையான பொருட்களோ பல்வேறு வகையான ஒரு செய்திகளோ விஷயங்களோ இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய சொல் தான் இந்த 2 எழுத்து சொல். முதல் எழுத்து போ, ஆங்கிலத்தில் காமன் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 2 எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து போ. அடுத்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்களை கொண்ட புதிர். இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம 3 எழுத்துக்களை கொண்ட புதிர்களை தான் பார்க்க போகிறோம்.
முதலெழுத்து வந்து அது மாறாது. முன்பு பார்த்ததை போன்றே தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய பாவரிசையில் வரக்கூடிய போ அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து. ஆனால் நம்ம இப்போ பார்க்க பொழுது இனிமே பார்க்க பொழுது வந்து 3 எழுத்துக்களை கொண்ட புதிர்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3. முதலெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்பு பார்த்ததை போன்றே போ அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து. இந்த புதிருக்கான மேலும் குறிப்புகள், அதாவது காலை, மாலை, இரவு இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஒரு நாள் ஒரு தினப்பொழுதில் ஒவ்வொரு வகையான நாளிகைகளை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இதை வந்து இது 3ஐயும் வந்து பொதுவான ஒரு சொல்லுவோம். அதாவது காலை, மாலை, இரவு அப்படிங்கிறத வந்து ஒரு பொதுவான சொல்லுவோம். அதாவது காலை அப்படிங்கிற சொல்லுக்கு பின்பாக, அதாவது அதற்கு பின்பாக வரக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி மாலை அப்படிங்கிற சொல்லுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி இரவு அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சொல். இது 3மே ஒரே சொல் தான். அந்த சொல் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதலெழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து. அடுத்த பத்திரிக்கான மொத்த எழுத்துக்களும் 3 தான். முதலெழுத்து பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து தான். இதற்கான மேலும் ஒரு குறிப்பு, நம்ம நெற்றியில் வைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். திலகம் அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதலெழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதி அனுப்புங்க நண்பர்களே. அடுத்த புதிருக்கான குறிப்புகள், இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் தான். இந்த புதிருக்கான முதலெழுத்து பார்த்தீங்கன்னா போ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, இது வந்து ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு பெண்ணின் பெயர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப எளிமையானது தான். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதலெழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து. அடுத்த புதிருக்கான குறிப்புகள் நண்பர்களே, இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதலெழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்ததை போன்றே முதலெழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து தான். இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, மனிதனுக்கு இது இருக்கக்கூடாது. அதாவது மற்றவங்களை பார்த்து நம்ம இது சில நேரங்களில் மற்றவங்களை பார்த்து இது நம்ம படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். மற்றவங்களுடைய வளர்ச்சி, மற்றவங்களுடைய முன்னேற்றம், மற்றவர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து நம்ம இதை செய்யக்கூடாது. மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதலெழுத்து வந்து போ அப்படிங்கிற எழுத்து. அடுத்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 4. இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 எழுத்து பார்த்துட்டோம், 3 எழுத்து பார்த்துட்டோம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட புதிர் தான் பார்க்க போகிறோம். முதலெழுத்து வந்து முன்பு பார்த்தது போன்றே பாவரிசையில் கூட போ அப்படிங்கிறது தான். மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு புதிர். முதலெழுத்து வந்து போ. இந்த புதிருக்கான மேலும் ஒரு குறிப்பு, வாழ்க்கையில் வந்து ரொம்ப கவனமாக இந்த சொல்லி இந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதலெழுத்து வந்து போ. உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 4வது எழுத்தையும் சொல்கிறேன். 4வது எழுத்து வந்து பாவரிசையில் வரக்கூடிய பூ அப்படிங்கிற எழுத்து. முதலெழுத்து போ, 4வது எழுத்து வந்து பூ. ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு. வாழ்க்கையில் இந்த வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் விடைகள் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.